Hi and hello everyone. This is Beslin from Beslin Math Easy channel. Welcome to all. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஓகேம்மா, இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா எக்ஸசைஸ் 2.1, அதாவது சாப்டர் 2ல் எக்ஸசைஸ் 2.1ல் இருக்க சம்ஸ் பார்க்கலாம். பாருங்கள் என்ன கொடுத்துருக்காங்க. ஃபைண்ட் த லார்ஜஸ்ட் நம்பர் விச் டிவைட்ஸ் 1230 and 1926 லீவிங் ரிமைண்டர் 12 இன் ஈச் கேஸ். அதாவது என்னென்னா லார்ஜஸ்ட் நம்பர் நம்ம ஃபைண்ட் பண்ணணும். எப்படின்னா இந்த ரெண்டு வேல்யூவை நம்ம டிவைட் பண்ணுறாங்களாம். அப்போ என்ன கிடைக்குதுன்னா ரிமைண்டர் 12 கிடைக்குது. ஸோ ஈச் கேஸில் இங்கே இப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இப்போ இந்த ரெண்டு வேல்யூ கொடுத்துருக்காங்க இல்லையா, என்ன கொடுத்துருக்காங்க 1230யும் அண்ட் 1926 இந்த ரெண்டு வேல்யூமே கொடுத்துருக்காங்க. ஸோ இதை வந்து அந்த நம்பரால் டிவைட் பண்ணும் போது மிச்சம் என்ன கிடைக்குதான் 12 கிடைக்குதுன்னு சொல்லியிருக்காங்க இல்லையா. ஸோ 12 கிடைக்குது. அப்போ நாம் எப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா, எப்போவுமே இந்த வேல்யூவை வச்சுட்டு மிச்சம் ரிமைண்டர் 12 வருதுன்னு சொல்லிட்டாங்க. அப்போ என்ன பண்ணக்கூடாது அப்படின்னா, இந்த 12 வச்சுட்டே நம்மளால் வந்து ஃபர்தராக கண்டினியூ பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 12 வந்து ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணிக்கலாம். ஓகேவா. ஸோ அப்போ 1230 மைனஸ் 12 இஸ் ஈக்குவல் டு என்ன கிடைக்கும், இதில் 12 போச்சுன்னா பேலன்ஸ் 1218 கிடைக்கும். ஓகேவா. ஸோ அதே மாதிரி 1926ல் 12 போச்சுன்னா மிச்ச பேலன்ஸ் என்ன கிடைக்கும் 1914 கிடைக்கும். ஓகேம்மா. ஸோ இப்போ பாருங்கள், இப்போ என்ன வேல்யூஸ் கிடைச்சிருக்கு, இந்த ரெண்டு வேல்யூஸையும் வச்சு நம்ம என்ன பண்ண போகிறோம், நமக்கு என்ன தெரியும் ஈக்குவலிஸ் டிவிஷன் நம்ம தெரியும்ல. ஸோ அதை யூஸ் பண்ணி A இஸ் ஈக்குவல் டு BQ ப்ளஸ் R. ஓகேம்மா. ஸோ இப்போ பாருங்கள் இதில் எப்படி இருக்குது இந்த சம்மில். ஆக்சுவலாக ஏன்றது என்னது, எப்போவுமே வந்து ஹையஸ்ட் வேல்யூ தான் என்னவாக இருக்கும், டிவைடண்ட்டாக இருக்கும். இப்போ இதில் ஹையஸ்ட் வேல்யூ என்ன 1914, இதுதான் என்ன டிவைடன், இது வந்து டிவைசராக இருக்கும். இப்போ உள்ள சப்ஸ்டிட் பண்ணலாமா. நம்ம உள்ளே சப்ஸ்டிட் பண்ணால் என்னமா கிடைக்கும் நமக்கு, ஆக்சுவலாக 1914 வந்து ஏ மாறிடும். உள்ளே வந்து நெக்ஸ்ட் வந்து பி இஸ் அ டிவைசர். ஸோ பியோட வேல்யூ வந்து என்ன கிடைக்கும் 1918. ஓகேவா. ஸோ ஓகே, இப்போ என்ன தெரியாது நமக்கு, ரிமைண்டரும் தெரியாது, ஐ மீன் கோஷன்ட்டு தெரியாது, ரிமைண்டர் தெரியாது. ஸோ ஓகேவா. ஸோ அப்போ என்ன பண்ணலாம், நம்ம ஃபஸ்ட் அதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அப்போ வந்து 1218 டிவைட் பண்ணால் 1 டைம் மட்டும்தான் கிடைக்கும். ஸோ 1 டைம் போட்டோம்னா 1218. இப்போ சப்ராக்ட் பண்ணால் என்ன நடக்கும், இங்கே 14, இது 0 ஆகிடும். 14ல் 8 போச்சுன்னா 6 கிடைக்கும், 0. ஸோ 0ல் 1 போகாது, இங்கே பாரோ பண்ணிக்கலாம். அப்போ இங்கே என்னவாக இருக்கும் 8, இங்கே 10ஆக மாறிடும். 10ல் 1 போயிடுச்சுன்னா 10ல் 1 போயிடுச்சுன்னா என்ன கிடைக்கும் நமக்கு, ஆக்சுவலாக 9 கிடைக்குமா. ஸோ 8ல் 2 போச்சுன்னா 6. ஸோ வேல்யூ என்ன கிடைச்சது, ரிமைண்டர் 696. கோஷன்ட் வந்து என்னமா கிடைச்சது 1 கிடைச்சிருக்கு இல்லையா. ஸோ உள்ள அப்போ என்ன கிடைக்கும் நமக்கு, கோஷன்ட் இஸ் 1 அண்ட் த ரிமைண்டர் வேல்யூ இஸ் 696. இப்போ என்ன ஆச்சு, இங்கே ரிமைண்டர் வந்து 0வும் வரல இல்லையா. ஸோ எது வரைக்கும் இந்த ப்ராசஸ் நம்ம செய்வோம், இதுக்கு முந்தின சம்லேயே பார்த்துருக்கோம் இல்லையா கிளியராக. எப்படி ரிமைண்டர் வந்து 0 வர்ற வரைக்கும் நம்ம இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணிகிட்டே இருக்கணும். ஸோ அப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், அகெயின் என்ன பண்ணலாம், இப்போ என்னவா மாறும், இந்த வந்து டிவைசர் வந்து டிவைடண்ட்டாக மாறிடும், ரிமைண்டர் வந்து டிவைசராக சேஞ்ச் ஆகிடும். இப்போ என்ன பண்ணணும், இது வந்து இப்போ 1218 இருக்குல்ல, இதை வந்து எதால் டிவைட் பண்ண போகிறோம், 696ஆல் டிவைட் பண்ண போகிறோம். அப்போ என்ன கிடைக்கும், 1 டைம் போட்டோம் அப்படின்னா 696. இப்போ பாரோ இப்போ சப்ராக்ட் பண்ணோன்னா 8ல் 6 போச்சுன்னா 2 கிடைக்கும். 1ஆல் 9 சப்ராக்ட் பண்ண முடியாது, அப்போ பாரோ பண்ணிக்கலாம் 1. இங்கே 11 இருக்கும், 11ல் 9 போச்சுன்னா 2. இங்கே அகெயினில் 11ல் 6 போச்சுன்னா வந்து என்ன கிடைக்கும் 5 கிடைக்கும். அப்போ வேல்யூ என்ன, ரிமைண்டர் வந்து ஆர், ரிமைண்டர் வந்து என்ன ஆர். இங்கன்னா 522. இங்கே வந்து நமக்கு கோஷன்ட் என்ன கிடச்சது 1 கிடச்சிருக்கு. இப்போ உள்ள என்ன சப்ஸ்டிட் பண்ணிடலாமா, கோஷன்ட் வந்து என்ன 1, ரிமைண்டர் 522. இப்போ என்ன ஆகலை, இந்த ரிமைண்டர் வந்து 0வும் ஆகலை. அப்போ 0 ஆக்கணும்ல. ஓகே, நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணுவோம் சொல்லுங்கள். அதாவது இந்த டிவைசர் வந்து என்னவா மாறிடும், டிவைடண்ட்டாக மாறிடும். இஸ் ஈக்குவல் டு இது வந்து என்னது, ரிமைண்டர் வந்து டிவைசராக சேஞ்ச் ஆகிடும். இப்போ நமக்கு கோஷன்ட் தெரியாது, ரிமைண்டர் தெரியாது. அப்போ என்ன பண்ணணும், நம்ம அகைன் டிவைட் பண்ணுவோமா. ஸோ அப்போ அகைன் டிவைட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க, 522ல் 174ஆல் டிவைட் பண்ண எத்தனை டைம்ஸ், 3 டைம்ஸ் அடங்கும். ஸோ 3 டைம்ஸ் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும், ரிமைண்டர் 0 வந்துடும். ஸோ ஆர் வேல்யூ வந்து என்ன 0, கோஷன் வந்து 3. உள்ள அப்ளை பண்ணிக்கலாமா. ஸோ 174 × 3
3 is a quotient and 0 is a ரிமைண்டர். ஸோ ரிமைண்டர் 0 ஆகிடுச்சு. அப்போ இங்கே என்னவா இருக்கும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரோட வேல்யூ என்னமா இருக்கும் நமக்கு 174. எப்போவுமே பி தான். பி இருக்கு இல்லையா, பியோட பி இஸ் அ டிவைசர். இதுதான் லாஸ்ட்டாக வரக்கூடிய இந்த பி வேல்யூ தான் என்னவா இருக்கும், ஹையஸ்ட் காமன் ஃபேக்டராக இருக்கும். ஓகேவா, கிளியரா? ஓகேம்மா, நெக்ஸ்ட் சம் பார்க்கலாமா? ஓகே, இப்போ பாருங்கள். ஓகே, இப்போ அடுத்து 8th சம் பாருங்க. இஃப் டி இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் ஆஃப் 32 and 60, ஃபைன் எக்ஸ் அண்ட் ஒய் சாட்டிஸ்ஃபையிங் டி இஸ் ஈக்குவல் டு 32x + 60y. அதாவது நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், XY வேல்யூ கண்டுபிடிக்கணும். எதை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி, இந்த கண்டிஷனை, இந்த ஈக்குவேஷனை சாட்டிஸ்ஃபை பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, இதில் வந்து டி தானே ஹையஸ்ட் காமன் ஃபேக்டரா, அதோட வேல்யூ என்ன கொடுத்துட்டாங்க, 32 and 60 சொல்லி கொடுத்துருக்காங்க. அதாவது டி தான் இதில் என்ன ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர். ஓகே, நம்ம எக்ஸ்ஒயோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். இப்போ பாருங்கள், உள்ள இப்போ என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, வேல்யூ என்ன 32 60 இல்லையா. ஸோ நமக்கு என்ன தெரியும், பை யூஸிங் யூக்ளியட்ஸ் டிவிஷன் லெம்மா. இப்போ அதுபடி என்ன பண்ணலாம், a is equal to bq plus r இல்லையா. ஸோ அப்போ என்ன வேல்யூ இங்கே எப்படி வரும் நெக்ஸ்ட். ஓகே, இப்போ பாருங்கள், இதில் வந்து ஹையஸ்ட் வேல்யூ தான் என்னவாக இருக்கும், டிவைடண்ட்டாக இருக்கும். அடுத்து இருக்கக்கூடிய கொஞ்சம் அதை விட கம்மியான வேல்யூ என்னவாக இருக்கும், டிவைசராக இருக்கும். அப்போ வந்து ஏ தான் என்ன 60. ஓகே, நெக்ஸ்ட் வந்து இது வந்து பி வந்து டிவைசராக இருக்கும். இந்த 32 உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாமா, ஏக்காக என்ன சப்ஸ்டியூட் பண்ணலாம், 60 is equal to பியோட வேல்யூ 32. இப்போ கோஷன் தெரியாது, ரிமைண்டர் தெரியாது இல்லையா. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், டிவைட் பண்ணலாமா. ஸோ 60 32வால் டிவைட் பண்ண போகிறோம். இங்கே பாருங்கள், 60 32வால் டிவைட் பண்ணால் 1 டைம் தான் வரும். 2 டைம்ஸ் போட்டோம்னா 60 ப்ளஸ் வந்துடும். ஸோ வேல்யூ எக்ஸஸ் ஆயிரும். அப்போ என்ன பண்ணுறோம், 32 1 டைம் போட்டோம்னா 32 கிடைக்கும். சப்ராக்ட் பண்ணால் 10, 10ல் 2 போச்சுன்னா 8. இங்கே என்ன இருக்கும், 6லேருந்து இங்கே ஒன்று கொடுத்துருவோம். அப்போ என்ன பாரோ பண்ணிட்டா கொடுத்துட்டோன்னா 5 இருக்கும். 5ல் 3 போச்சுன்னா பேலன்ஸ் 2. அப்போ இங்கே என்ன கிடச்சிருக்கு நமக்கு, ரிமைண்டர் 28. இங்கே வந்து கோஷன் வந்து என்ன இருக்குது, 1 இருக்குது. இப்போ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாமா, கோஷன் வேல்யூ 1, ரிமைண்டர் 28. இப்போ என்ன ஆகலை, ரிமைண்டர் 0 ஆகலை. ஸோ என்ன பண்ணணும், நம்ம இந்த ப்ராசஸை கண்டினியூ பண்ணுறோம். அப்போ என்னவோ மாறிடும், இந்த 32 இஸ் அ டிவைசர் வந்து டிவைடண்ட்டாக சேஞ்ச் ஆகிடும், ரிமைண்டர் டிவைசராக மாறிடும். கிளியராக அந்த ஸ்டெப்பு. இப்போ என்ன பண்ணுவோம், நம்ம 32-ஐ 28ஆல் டிவைட் பண்ணுவோமா. ஸோ அதுதான் இங்கே பண்ணியிருக்கோம். ஸோ 28 1 டைம்ஸ் 28 வரும். இப்போ 2 பாரோ பண்ணால் 12 ஆகிடும், இங்கே 2 ஆகிடும். அப்போ 12 8 போச்சுன்னா வேல்யூ என்ன கிடைக்கும், நமக்கு 4 கிடைக்கும். ஸோ வேல்யூ என்ன, அப்போ உள்ள சப்ஸ்டியூட் பண்ணலாமா. 4 வந்து என்னது, இங்கே ரிமைண்டர் வேல்யூ, 1 வந்து கோஷன். உள்ள சப்ஸ்டியூட் பண்ணால் என்ன கிடைக்கும், கோஷனுக்காக 1 சப்ஸ்டியூட் பண்ணுறோம், ரிமைண்டர் 4 சப்ஸ்டியூட் பண்ணுறோம். ஓகேவா. ஸோ இன்னும் என்ன ஆகலை, ரிமைண்டர் 0 ஆகலை. அப்போ அகெயின் என்ன ஆகணும், ப்ராசஸ் கண்டினியூ பண்ணால் டிவைடர் வந்து டிவைடண்டாக சேஞ்ச் ஆகிடும், 4 வந்து ரிமைண்டர் டிவைசராக மாறிடும். இப்போ நமக்கு என்ன தெரியாது, இங்கே ஆக்சுவலாக ரிமைண்டரும் தெரியாது, கோஷன்ட்டும் தெரியாது, இந்த ரிமைண்டரும் தெரியாது. அப்போ வந்து டிவைட் பண்ணால் எப்படி கிடைக்கும், 4 வந்து 28ஆல் 7 டைம்ஸ் அடங்குமா. ஸோ 7 4 7 என்ன கிடைக்கும், 28 கிடைக்கும். அப்போ 7 4 7ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது 28 கிடைக்கும். ரிமைண்டர் பேலன்ஸ் என்ன இருக்காது, எதுவுமே இருக்காது. அப்போ என்ன, 0. அப்போ இங்கே என்ன கிடைக்கும், அப்போ ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் என்னம்மா, இங்கே 4. ஓகேவா. பி இந்த வேல்யூ தான் எழுதுவோம் இல்லையா. ஸோ இதை தான் எழுதணும், மாற்றி வந்து நம்ம கோஷன் வேலைலாம் எழுதிடக்கூடாது. ஸோ அந்த ஸ்டெப்பில் கொஞ்சம் கவனமாக இருங்க. அப்போ 4 தான் என்னவாக இருக்குங்க, ஹையஸ்ட்டு காமன் ஃபேக்டர். ஓகேவா, கிளியரா. ஓகே, இப்போ இதோட அங்கே சம் வந்து அவங்க ஸ்டாப் பண்ணல. நெக்ஸ்ட் என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துருக்காங்க இல்லையா. டி இஸ் ஈக்குவல் டு 32x + 60y. ஆக்சுவலாக இது இதோட வேல்யூ, டியோட வேல்யூ. ஏன்னா டி இஸ் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் இல்லையா, கொடுத்துருக்காங்க ஆஃப் 32 and 60. ஓகே, இப்போ இது எதோட வேல்யூ, டியோட வேல்யூ தான் இல்லையா. ஸோ அப்போ இதை என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, கொடுத்துருக்க ஈக்குவேஷன், ஆக்சுவலாக அது சம்மில் கொடுத்துருக்காங்க இந்த ஈக்குவேஷன், டி இஸ் ஈக்குவல் டு 32x + 60y. ஸோ இது வந்து ஈக்குவேஷன் வந்து என்ன, ஆக்சுவலாக இதை கொடுத்ததெல்லாம் ஈக்குவேஷன் 1 2 3ன்னு வச்சுக்கலாம். இது 4th ஈக்குவேஷன். ஓகேவா. ஓகே, டியோட வேல்யூ தான் என்னம்மா 4. ஸோ சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம், பேலன்ஸ் 32x + 60y. ஓகே, இப்போ என்ன பண்ண போகிறோம் பாருங்கள், 4 ஓகே அப்படியே இருக்குது. இப்போ நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம், ஈக்குவேஷன் 2லேருந்து நம்ம என்ன எழுத போகிறோம் பாருங்களேன். இப்போ எனக்கு 4 வேணும் அப்படின்னா, இப்போ பாருங்கள், ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு இந்த 4 வேணும் அப்படின்னா என்ன பண்ணலாம், இந்த 28 வந்து என்ன பண்ணலாம், இந்த பக்கத்து கொண்டு வரலாம் இல்லையா. ஸோ இப்போ 28 வந்து ப்ளஸ்ஸாக இருக்குது, 28 1 28 மல்டிப்ளை பண்ணால் ப்ளஸ்ஸாக இருக்குது. இந்த சைடு ஈக்குவல்ட்டுக்கு இந்த பக்கம் வரும்போது என்னவா மாறிடும், மைனஸாக மாறிடும். அப்போ எப்படி எழுதலாம், 4 is equal to 32 - 28. ஓகேவா, கிளியரா.
ஓகே. அதுதான் இங்க எழுதியிருக்கோம். ஈக்குவேஷன் 2லேருந்து வந்த வேல்யூ தான் இது. 4 வேணும்னா 4 மட்டும் வச்சுட்டு இந்த 28 இந்த பக்கம் கொண்டு போயிடுறோம். ஓகேவா? கிளியரா பாருங்க. ஓகே. இப்போ என்ன எழுதுறோம்? ஈக்குவேஷன் 1லேருந்து என்ன எழுதுறோம்? இப்போ பாருங்க, உள்ள ஃபுல்லாக பாருங்க டி. ஓகேவா? 4ஓட வேல்யூ என்ன ஆக்சுவலாக டி இஸ் ஈக்குவல் டு நெக்ஸ்ட் என்ன எழுதுறோம்? 32 மைனஸ் இப்போ ஈக்குவேஷன் 1லேருந்து தான் ஃபார்ம் பண்ண போகிறோம். 28 வேணும் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? சேம் இப்போ இங்கே பண்ணோம்ல ஈக்குவேஷன் 2 அதே மாதிரி ஈக்குவேஷன் 1ல் 28 வேணும்னா என்ன பண்ணுவோம் நம்ம? இந்த இருக்கிற மிச்சம் எல்லா வேல்யூஸையும் 28 தவிர இருக்கிற பேலன்ஸ் வேல்யூஸ் எல்லாம் இங்கிட்டு கொண்டு வந்துடுவோம். அப்போ இங்கே என்ன இருக்குது? 32 1ஆல் மல்டிப்ளை பண்ணால் என்ன கிடைக்கும்? 32. ஸோ அது ஈக்குவல் இங்கிட்டு வரும்போது -32. அப்போ இது எப்படி இருக்கும் நமக்கு? 28 இஸ் ஈக்குவல் டு 60 - 32. அப்போ அதை தான் இங்கே சப்ஸ்டிட் பண்ணியிருக்கோம். எதுக்காக? 28க்காக. இந்த ஸ்டெப் புரியுதாம்மா? பாருங்கள். ஆக்சுவலாக இந்த ஸ்டெப் மட்டும் எதுலேருந்து வந்ததுன்னா ஈக்குவேஷன் 1லேருந்து வந்தது. ஈக்குவேஷன் 1 இல்லையா? ஈக்குவேஷன் 1 எப்படி எழுதலாம் பாருங்கள். ஆக்சுவலாக ஈக்குவேஷன் 1னா இங்கே எழுதிக்கோம். 28க்காக 60 - 32. சரியா? ஏன்னா இதுக்காக 28 இஸ் ஈக்குவல்னா 28க்காக சப்ஸ்டிட் பண்ணலாம். ஓகே. இப்போ பாருங்கள், டி இஸ் ஈக்குவல் டு 32. இப்போ உள்ள மல்டிப்ளை பண்ண என்ன கிடைக்கும்? மைனஸ் இன்ட்டு ப்ளஸ் -60 மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் 32. ஓகேவா? கிளியரா? ஓகே. இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணலாம் நம்ம பாருங்கள். இங்கே ஆக்சுவலாக டி இஸ் ஈக்குவல் டு இங்கே என்ன இருக்குது? 32 64 வரும். ஆனால் நம்ம ஆட் பண்ண போகிறது கிடையாது. ஏன்னா கொஸ்டினில் கொடுத்துருக்க ஈக்குவேஷனோட நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கம்பேர் பண்ண போகிறோம். ஸோ அதனால் என்ன பண்ணுறேன் அப்படின்னா 32 எத்தனை டைம்ஸ் இருக்குது? 2 டைம்ஸ். ஸோ 32 × 2. இப்போ மல்டிப்ளை பண்ணாலும் சேம் 64 நமக்கு வந்துடும். ஓகேவா? ஸோ ஆனால் என்ன பண்ண போகிறதில்ல, மல்டிப்ளை பண்ணாமல் எத்தனை டைம் இருக்குது? 2 டைம்ஸ் இருக்குது. அதை எழுதிக்கிறோம். ப்ளஸ் 60யுமே எப்படி எழுதலாம்? 60 × -1 என்ன கிடைக்கும்? 60 தான். 60 × -1 -60 தான் கிடைக்கும். அதனால் அதையும் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். சரியா? ஏன்னு இப்போ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் உங்களுக்கு புரியும் பாருங்கள். இது ஈக்குவேஷன் 5 வச்சுருக்கலாமா? இப்போ என்ன பண்ணுறோன்னா கொடுத்துருக்க ஈக்குவேஷன் 4 and 5 என்ன பண்ணுறோன்னா கம்பேர் பண்ணுறோம். அப்போ ஈக்குவேஷன் 4 and 5 கம்பேர் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்கள். 32 சேமாக இருக்குது. எக்ஸ் இருக்க இடத்துல என்ன இருக்குது? 2 இருக்குது. அப்போ எக்ஸோட வேல்யூ என்னவாக இருக்கும்? 2. ஓகேவா? ப்ளஸ் ஓகே 60 இருக்குது. ஒய்யோட இடத்துல என்ன இருக்குது? -1. அப்போ ஒய்யோட வேல்யூ என்ன? -1. ஒய் இஸ் ஈக்குவல் டு -1. ஓகேவா? இது மாதிரி இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணலாம். ஓகேம்மா? இப்போ நெக்ஸ்ட் சம் பாருங்கள். ஓகே, இங்கே பாருங்கள். 9th sum. A positive integer when divided by 88 gives the remainder 61. What will be the remainder when the same number is divided? அதாவது divided by 11. அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, ஓகே, இப்போ அதாவது ஒரு பாசிட்டிவ் இன்டிஜரை 88ஆல் டிவைட் பண்ணுறாங்களாம். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன கிடைக்குது அவங்களுக்கு? ரிமைண்டர் 61 கிடைக்குதான். அப்போ பாருங்கள், அதே சேம் நம்பரை 11ஆல் டிவைட் பண்ணோம்னா என்ன ரிமைண்டர் கிடைக்கும்? அதாவது கொஸ்டின் வந்து ரிமைண்டர் தான் கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு நம்பர், ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர், ஓகே, அதை 88ஆல் டிவைட் பண்ணுறாங்களாம், ரிமைண்டர் 61 வருது. அதே பாசிட்டிவ் இன்டிஜரை 11ஆல் டிவைட் பண்ணும்போது ரிமைண்டர் எனக்கு என்ன கிடைக்கும் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. சரியா? ஓகே. இப்போ இங்கே என்ன கொடுத்துருக்காங்க? இங்கே என்ன பி வந்து டிவைசர் தான் இங்கே என்ன 88 ரைட்டா? இது வந்து 88 இஸ் அ டிவைசர். ஸோ பி இஸ் ஈக்குவல் டு 88. இங்கே வந்து என்ன கிடைக்கிது? ஃபஸ்ட்டு ரிமைண்டர் வந்து 61 கிடைக்கிது. ஓகே, 88ஆல் டிவைட் பண்ணும்போது 61 கிடைக்கிது. அப்போ ரிமைண்டர் வந்து 61. ஸோ பை யூக்ளிட்ஸ் டிவிஷன் லெம்மா படி என்ன எழுதலாம்? ஏ இஸ் ஈக்குவல் டு பிக்யூ ப்ளஸ் ஆர் வேர் 0 லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஆர் லெஸ் தென் பி. ஓகேம்மா. A is equal to B ஓட வேல்யூ என்ன? 88Q ப்ளஸ் ரிமைண்டர் ஆர் என்ன? 61. ஓகே, இப்போ என்ன பண்ணலாம்? இந்த இடத்துல பாருங்கள், 88Q ஓகே அப்படியே வச்சுக்கலாம். ஆக்சுவலாக ப்ளஸ் இங்கே என்ன இருக்குது? 61 இருக்குது. 61 இங்கே என்ன ஆக்சுவலாக சொல்லியிருக்காங்க, இந்த சேம் பாசிட்டிவ் நான் இன்டீஜரை 11ஆல் டிவைட் பண்ணுறேன். அப்போ என்ன பண்ணணும்? இதை 11ஆல் டிவைட் பண்ணுற மாதிரி நம்ம பிரிச்சுக்க போகிறோம். சரியா? இப்போ 11ஆல் அப்படின்னா இங்கே என்ன இருக்குது? 61 இருக்குது. ஸோ 11 6 என்ன வந்துடும்? 66 எக்ஸஸ் ஆயிரும். அப்போ என்ன? 6 டேபிளுக்குள்ளே வராது. ஆக்சுவலாக 6க்குள்ளே வராது. ஸோ அதுக்கு முன்னாடி என்ன இருக்கும்? அதாவது 11 6 போட்டோம்னா 66 கிடைக்கும். இங்கே என்ன இருக்குது? 61 தான் இருக்குது. அப்போ 11 வந்து 5 டைம்ஸ் போட்டால் என்ன கிடைக்கும்? 55 நமக்கு கிடைக்குமா? ஸோ அப்போ 55னா 61க்குள்ளே தான் இருக்குது. ரிமைண்டர் பேலன்ஸ் என்ன கிடைக்கும் நமக்கு? 6 கிடைக்கும்.
ஸோ எப்படி எழுதலாம் 61 இந்த மாதிரி எழுதிக்கலாமா 55 + 61 எழுதலாம் ஓகேவா ஸோ 55 + 6 ஓகேவாம்மா ஓகே இப்போ பாருங்கள் இது வந்து ஆக்சுவலாக 11ஓட மடங்காக தானே இருக்குது ஏன்னா இங்கே ஆல்ரெடி 88Qன்னு இருக்குது ஸோ இது ப்ராப்ளம் இல்லை 8 டைம்ஸ் வரும் நமக்கு 11 டேபிள் அப்போ எப்படி எழுதலாம் 11 வந்து இது வந்து ஃபுல்லாக இப்போ காமனாக எடுத்தோம் அப்படின்னா இப்போ 11ஆல் இது டிவைட் பண்ணுறவா டிவிசிபிள் பை 11ஆக தான் இருக்குது அப்போ 11 காமனாக எடுத்தோன்னா இங்கே என்ன இருக்கும் 8Q + 11 5 55 11 8 88 ஓகேவாம்மா ப்ளஸ் 6 இங்கே வந்து ரிமைண்டர் அப்படியே இருக்கும் இப்போ இது என்னவா மாறிடுச்சு டிவிசிபிள் பை 11ஆக மாறிடுச்சா அப்போ அந்த பாசிட்டிவ் இன்டீஜரை வந்து 11ஆல் நம்ம டிவைட் பண்ணுறோம்னா நமக்கு ரிமைண்டர் என்ன கிடைச்சிரும் 6 கிடைக்கும் இதுதான் ஆன்சர் ஸோ த ரிமைண்டர் வந்து என்ன 6 அவ்வளோதான் இந்த மாதிரி இந்த சம்மை கம்ப்ளீட் பண்ணலாம் ஓகே இப்போ இந்த எக்ஸசைஸில் இந்த லாஸ்ட் சம் பார்க்கலாம் ஓகே 10 sum proof that two consecutive positive integers are always coprime அதாவது கோப்ரைம் அப்படின்னா என்னென்னா நமக்கு HCF வேல்யூ வந்து எப்படி இருக்கும்னா 1 வரணும் 1 வந்துச்சு அப்படின்னா அது எப்படி இருக்கும்னா கோப்ரைமாக இருக்கும் எப்படி கொடுத்துருக்காங்க பாருங்கள் கொஸ்டினில் டூ consecutive பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைம்னு சொல்லணும் அதாவது இப்போ எப்படி தெரியும் நமக்கு பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் ஓகே ஒரு எண்ணு நம்ம வந்து வச்சுக்கலாம் ஒரு வேல்யூ பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் கொடுத்துருக்காங்க அது என்ன எண்ணெய் இப்போ கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்படின்னா எப்படி இருக்கும்னா அடுத்தடுத்த நம்பர் இதை நான் வந்து நம்ம இதே எக்ஸசைஸில் இதுக்கு முந்தின சம்னா நம்ம பார்த்துருப்போம் ஓகேவா கான்சிக்யூட்டிவ்னா என்னன்னு சொல்லி அதாவது ஒன்றும் இல்லை இப்போது ஃபஸ்ட்டு ஒரு 2ன்னு ஒரு வேல்யூ எடுக்கிறோம் அப்படின்னா அடுத்தடுத்த நம்பர் அப்போ நெக்ஸ்ட் வேல்யூ 3ஆக இருக்கும் இங்கே என்னன்னே கொடுக்கல 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் அப்போ எப்படி எடுத்துக்கலாம் இப்போ 2ங்கிறது என்ன இருக்குது அப்படின்னா அடுத்த வேல்யூ எப்படி இருக்கும் இப்போ 2ஓட 1 ஆட் பண்ணால் தான் என்ன கிடைக்கும் 3 கிடைக்கும் அப்போ இது என்னவா இருக்கும் n + 1ஆக இருக்கும் இந்த n வேல்யூங்கிறது 2 இந்த 2ஓட 1 ஆட் பண்ணும் போது தான் 3 கிடைக்குது அப்போ என்ன ஆகும் நெக்ஸ்ட்டு n + 1 இருந்தால் தான் 3 ஆகும் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் 4ம் 5 எடுக்கிறோம் 4னா இப்போ அடுத்து என்ன வேல்யூ இருக்கும் 5 இருக்கும் இப்போ 5 எடுக்கணும் அப்படின்னா நெக்ஸ்ட் என்ன வேல்யூ 6 அப்போ 5 வந்து என்ன இருந்துச்சுன்னா 6 என்னவாமா இருக்கும் n + 1 இருக்கும் இதுதான் என்ன சொல்லியிருக்காங்க 2 அப்போ வந்து இது ஒரு நம்பர் இது ஒரு நம்பர்னா எடுத்துக்கலாமா n + 1 அப்போ 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ்னால் எப்படி தான் இருக்கும் n + 1 தான் இருக்கும் சரியா அப்போ என்ன எழுதலாம் let the two consecutive positive integers are என்னென்ன வேல்யூ n and n + 1 இது என்னன்னா என்ன n + 1னா என்னன்னு சொல்லி நம்ம இங்கே பார்த்துட்டோம் ஓகேவா இது ஆக்சுவலாக கிளியராக இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் ஓகே இப்போ என்னோட வேல்யூஸ்லாம் என்னென்ன இருக்கும் நமக்கு 1 2 3 4 எக்ஸட்ரா என்னவாயிட்டே இருக்கும் போயிட்டே இருக்கும் இப்போ கான்சிக்யூட்டிவ் நம்பர் அப்படின்னா இங்கே பாருங்கள் இது என்னவா இருக்குது ஆக்சுவலாக 4ன்றது என்னவா இருக்குது ஒரு நம்பர் ஈவன் நெக்ஸ்ட் 5ன்றது ஆட் நம்பராக இருக்குது இப்போ 5 எடுத்தோம்னா 5 இஸ் ஆட் நம்பர் நெக்ஸ்ட் வரக்கூடியது என்னவா இருக்குது 6ங்கிறது ஈவன் இப்போ நெக்ஸ்ட் எடுத்தோம்னா 7 8ன்னு வரும் அப்போ 7 ஆடாக இருக்கும் 8 வந்து ஈவன் நம்பராக இருக்கும் அப்போ என்னவா இருக்கும் அந்த கான்சிக்யூட்டிவ் நம்பர்னா அது எப்படி இருக்கும் அடுத்தடுத்த நம்பர் எப்படி இருக்கும் இப்போ ஒரு நம்பர் ஈவனாக இருந்துச்சுன்னா அடுத்து வர்றது ஆடாக இருக்கும் அடுத்து வர்றது ஆடாக இருந்தால் இப்போ நெக்ஸ்ட் நம்பர் ஈவனாக இருக்கும் அதுதான் இங்கே சொல்ல போகிறோம் த கான்சிக்யூட்டிவ் நம்பர் இஸ் ஆட் அண்ட் ஈவன் அப்போ என்னவா இருக்கும் அந்த நம்பர் ஆடாகவும் இருக்கும் ஆடாகவும் இருக்கும் ஈவனாகவும் இருக்கும் அந்த நம்பர் ஆட் நம்பராகவும் இருக்கும் ஈவன் நம்பராகவும் இருக்கும் அதனால் த ஹையஸ்ட் காமன் ஃபேக்டர் வந்து என்ன 1 அப்போ என்ன சொல்லிடலாம் நம்ம ஆக்சுவலாக அப்போ வந்து 1ன்னு வந்துருச்சுனாலே என்ன ஆக்சுவலாக த 2 கான்சிக்யூட்டிவ் பாசிட்டிவ் இன்டீஜர்ஸ் வந்து எப்போவுமே எப்படி தான் இருக்கும் ஆர் ஆல்வேஸ் கோப்ரைமாக இருக்கும் ஹென்ஸ் ப்ரூவ்னு சொல்லி இந்த சம்மை நம்ம கம்ப்ளீட் பண்ணலாம் ஆக்சுவலாக இந்த சம் கிளியராக இருப்பீங்க புரியும்னு நினைக்கிறேன் ஓகே புரியலை அப்படின்னா கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கம்மா அதே மாதிரி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஷேர் பண்ணுங்கள் கண்டிப்பாக மறக்காமல் நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் டவுட்ஸ் இருந்ததுன்னா கமெண்ட் பண்ணுங்கள் அகெயின் ஒன்ஸ் இந்த சம் போட்டு பார்த்துட்டிங்க அப்படின்னா இந்த எக்ஸசைஸ் ஃபுல்லாக இப்போ கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் 2.1 எல்லாம் கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சாப்டர் 2ல் கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னா 1 by 1 ஒர்க் அவுட் பண்ணுங்கள் ஒவ்வொரு சம்மாக ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள் நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணால் உங்களுக்கு கண்டிப்பாக கான்செப்ட் வந்து வெரி கிளியர் ஆகிடுவீங்க ஸோ ஒன்ஸ் ஒர்க் அவுட் பண்ணி பார்த்துட்டிங்கன்னா அந்த 10 சம்மை வச்சுட்டு அதுலேருந்து சில சம்ஸ் நீங்களாக மொத்தமாக பார்த்துட்டு ஒரு சில சம்ஸ் பார்த்துட்டு உங்களுக்கு நீங்களே வந்து டபுள் செக் பண்ணுங்கள் ஓகேவா உங்களுக்கு நீங்களே அதை எழுதி ஃபுல் அண்ட் ஃபுல்லாக வந்து சைன் பண்ணுங்கள் அப்போ உங்களுக்கு தெரிஞ்சிடும் என்ன மிஸ்டேக்ஸ் பண்ணியிருக்கோம் ஸோ எப்படி நம்ம வந்து இனி நெக்ஸ்ட் மிஸ்டேக் பண்ணாமல் எப்படி பண்ணுறது ஸோ அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நோட் பண்ணும் போது உங்களுக்கு இன்னும் கிளியராக இருக்கும் ஓகே மேம் ஓகே கண்டிப்பாக என்னோடய டீச்சிங் புரியும்னு கண்டிப்பாக நம்புகிறேன் அதே மாதிரி கண்டிப்பாக என்னோடய டீச்சிங் வந்து உங்களுக்கு ஈஸியஸ்ட் வேயாக இருக்கும்னு நினைக்கிறேன் ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கும் ஸோ கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்குள்ளே ஷேர் பண்ணுங்கள் ஓகே தேங்க்யூ